பசங்களா அப்படியே மூஞ்சில ஊத்திடுவேன். நீ தான் ஏன் கொடுத்து வச்சவன். கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குற, அங்க வேலை செய்யாமலே சம்பளம் கொடுப்பானுங்க. எவன் சொன்ன சோறு தண்ணி பார்க்காம வேலை பார்க்குறேன். ஆனா லோனு பிஎஃப் கிராச்சுவிட்டி எல்லாம் போக என்ன கிடைக்குது? வெளியே பார்த்தா கவர்மெண்ட் வேலைன்னு பொறாமப்படுறாங்க. ஒரு முன்னேற்றம் இல்லை, ஏதோ போயிட்டு இருக்கு. ஆனா கவர்மெண்ட் வேலைக்காரனுக்கு நன்மைன்னு பார்த்தா ரெண்டு. ஒன்று, சுலபமா கல்யாணத்துக்கு பொண்ணு கிடக்கும். கோஆப்டெக்ஸ்ல லோன் கிடக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பண்ணாதா டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் இல்லாம வாங்க முடியும். சரி சரி, அது இருக்கட்டும். எங்க வேலை பாக்குற? அதை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிற. யாருக்கு தெரியும்? என்ன கேக்க சரியான கேடியா நீ. சாமி 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 இதயா இது உனக்கியா? என்ன என்னோட அப்ளிகேஷன்யா? நான் என்ன எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா? ஏதாவது வேலை கூடியா? என்னோட ஃபுல் டீட்டெயில் இதுல இருக்கு. நீ என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேயா? வேணா கொடுத்து வரேன். போய் தோசைக்கு மாவாட்டுறேன். நீங்க முடிச்சிடுங்க. கோசி, செல்வா, சாமி, இது ஒரு டீம். என்ன சிவாஜி எல்லாரும் உள்ள வச்சு பூட்டிட்ட? இந்த கடைக்கு மட்டும் எனக்கு பந்து. அப்ப மத்த கடைகளா? ஆமாமா, நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான். என்ன ஜலதோஷமா? என்கிட்ட சூப்பர் மருந்து இருக்கு. இது மட்டும் நீ சுடு தண்ணியில போட்டு ஒரு பெருக்க அடிச்சேன்னு வையேன், 10 நிமிஷத்துல நீ டான்ஸ் ஆடலாம். டேரா உட்கார், உட்கார்றா. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ தான் பார்த்துக்கணும். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அதுவும் நீ தான் பார்த்துக்கணும். என்ன பார்த்தா பயமாவா இருக்கு? என்ன வேணும்னு கேட்டா கொடுக்க போறேன், அதானே என் வேலை. அதை விட்டுட்டு தலைய சொரியறது, உடம்ப நெளியறது, அத ஊருக்கு ஊர் செவருக்கு செவரு ஒட்டி வச்சிருக்காங்கல்ல. என்ன அடுத்தவன்? இந்தா. ஓ வேற? தப்பு இல்லப்பா. இரு. கேட்காதா? பேச்சும் வராதா? என்ன வேணும்? ஓ கோல்ட் இருக்கா? கோல்ட், ஜலதோஷம், ஓகே. ஃபீவர், காய்ச்சல் 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 இருக்கா? ஒரு நிமிஷம் பார்க்குறேன். ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இருக்கு, இரு. இது 2 டேப்லெட். ஒன்னு காலையில ஒன்னு, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒன்னு. சரியா? இந்தா. இன்னொரு விஷயம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ரெண்டுமே. சரியா? காசு தரல. ஐயோ, 5 ரூபாய். என்னடி பண்ண? நான் என்ன பண்றது? இதுக்கு முன்னாடி வந்தவனு இவன மாதிரியே பேந்த முழிச்சான். வாயை திறந்து கேட்கணும். என்ன பேசுற? எப்படி பேசுவான்? ஐயோ,
நீங்க? டேய், யாரா நீங்க? கேக்குறேன்ல. மாரி, தாசே, எங்க போய் தொலைஞ்சானுங்க? மாரி, அத கூட இங்கெல்லாம் வரக்கூடாது, கீழே போங்க. என்னடா சொல்றேன், மூஞ்சியை முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற? போட. ஏந்திரா, உங்க அப்பா விட்டுக்கல, ஏந்திரி, ஏந்திரா. என்னடா சொல்றேன், மாத்தி மூஞ்ச பார்த்துட்டு இருக்கிறீங்க? வெளியே போங்கடா. என்ன விளையாடுறீங்களா? வந்த போக முடியாது, கொண்டே போட்டுருவான். சொல்றது கேள்ற செல்வா கூட டேய் குடுக்க போறீங்களே செல்வா குடுக்க போறீங்க எதுக்கு போட்டு அடிக்கிறா என்னடா பண்ண நானு ஏய் இறா ஏய் செல்வா அடிக்காத வலிக்குதுடா டேய் செல்வா ஏய் செல்வா இறா இரு எதுக்குடா இப்படி போட்டு அடிக்கிறா எது வேணாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா அப்பா டேய் 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 ஏய் என்னடா தேட ஏய் செல்வா வாங்கடா ஐயோ அப்படி கேளு ஒருத்தனை போன இடத்துல எதுக்கு எக்ஸ்ட்ரா தானே கேட்குற சொல்றேன் நான் என்ன வேணும் நான் போய்விட்டு அவனை விட்டு விட்டு வச்சுதான் நம்ம ஊர் சுத்துப்பா அவன் நம்மளை எங்கேயாவது பார்த்து அவன் போய் அவங்க ஆளுங்கெல்லாம் கூட்டு வந்து எல்லாருமா மொத்தமா சேர்ந்து கும்பி நம்மளை காலி பண்ணான்னு வச்சுக்கேன் பணம் இதெல்லாம் வேஸ்டா போயிடும் புரிஞ்சுதா இல்ல மூடு அடிக்காதடா செல்வா அடிக்காதடா டேய் விடு சொன்ன கேளு இரு இப்போ ஏன் அடிதடி சண்டை என்னடா ஒண்ணும் இல்ல சாரோ போன இடத்துல 2-3 தேங்காய் எக்ஸ்ட்ரா அடிக்க வேண்டியதா போச்சு இப்போ என்ன தப்பு தேங்காய் தானே உடைச்சான் என்னடா அதான் சம்பவத்து நடுவுல 2-3 பேர் அப்படி இப்படின்னு சதிரிட்டாங்க நீ எல்லாரும் மனுஷனாடா ஐயோ பெய்யற மாதிரி ஏத்திட்டே இருக்க சீக்கிரம் ஆட்ட காசுல நிறுத்திட்டு பேசாம மூட்டை கட்டிட்டு என் கூட வந்துட்டே இரு நிறுத்திரி அதுக்கப்புறம் நீ என்ன சொல்லுவேன்னு தெரியும் ஆட்டோ ஓட்டலாம் மூட்டை தூக்கலாம் இந்த அளவெல்லாம் பண்ணி பொழைக்கலாம்னு சொல்லுவ என்ன பண்றது நாங்க பாத்துக்கிறோம் நீ என்ன பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கியா அடிச்ச உன்னை கொண்டு போட்டுருவேன் வெளியே படி இந்தா நீ என்கிட்ட மிரட்டலாம் ஆனா ஒருத்த பாத்துட்டு இருக்கால அவன் உன்னை சும்மா விட மாட்டான் யாரு சாமி உனக்கு எப்படி தெரியும் அவனுக்கு எல்லாம் தெரியும் வேணா பாரு நீ தப்பிக்க முடியாது அவன் கிட்ட அதே சாமி தான் நாங்க கஷ்டப்படுறதும் பாத்துருக்காரு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் என்ன பண்ணலான்னு வெளியே படி நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படியே போய் இங்க சாவு இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சும்மா இருக்க முடியாது வெளியே படி போடாமு போ இரு இந்த பார் சம்பவத்தை ஈஸியா முடிக்கிறது பெருசு இல்ல யார் பண்ணன்னு தெரியக்கூடாது சும்மா கில்லி மாதிரி வெளியே வரணும் அதான்டா முக்கியம் புரியுதா அதான் பண்ண சரு என் வீட்ல இருந்து யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா நேத்தி நைட் நான் உன் கூட தான் இருந்தேன்னு சொல்லிடுறேன் ஏ எங்க போன
சுரேஷ் ஒரு புது பைக் வாங்கியிருக்காண்டி. ரவுண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு காலையில தான் வீட்டில் கூட்டிட்டு போய் விட்டான். ஏய் சரி அதை விடு. உன் மேட்டர் என்னாச்சு? ஏன் ஆளா உன் ஆளுக்கு நேர் ஆப்போசிட். சிரிச்சு கூட பேச மாட்டான், சிடு மூஞ்சி. ஒரு பொண்ணு ஆசையோட பேசினா செலுத்துக்கிறாங்கடி. பார்த்துட்டே இரு. ஒரு நாள் எங்க அம்மா பாக்குற எவனையாவது கட்டிட்டு போறேன். அப்புறம் சின்ன தடியை பெருசா வளர்த்துட்டு அலைய போறான். அப்பதான் உனக்கு புரியும். பொறுக்கி என்னாச்சு? தட்டிட்டு போறான்டி. ஃபேக்டரி அவனோடதுன்னா வேலை செய்யற பொண்ணுங்கெல்லாம் அவனோடது நினைச்சிட்டு இருக்கான். என்னை பத்தி தெரியாது அவனுக்கு. எங்கடா போன? கான்ட்ராக்டர் துரைய கொண்டவனை கண்டுபிடினா பொம்பளைங்க பின்னால மோப்பம் பிடிச்சாலே. சும்மா இருக்கு மாமா, யார் காலையில விழுந்துற போகுது. அதெல்லாம் தேடிட்டு தான் இருக்கேன். நீங்க சந்தேகப்படுற மாதிரி அந்த ஆளுங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எப்படி? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். நம்ம ஆளுங்களை பார்த்தாலும் நடுங்கிறானுங்க, கைகி வச்சிருவானுங்களா. கேள்வி கேட்டதுக்கு இன்னும் அழுதுட்டு இருக்கானுங்க. பின்ன எவன்டாவன்? நம்ம ஆளுங்க மேல ஒருத்தன் கை வைக்கிறானா, ஒண்ணு என்ன பெத்தவனா இருக்கணும், இல்ல எனக்கு பிறந்தவனா இருக்கணும். கண்டுபிடிங்க.